அஸ்ஸலாமுலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். காலையிலே குட்டி பாஸெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த விலாக் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தது. மீன் வாங்க போகிறோம், வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான விலாகாக இருக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டினியூவாக பாருங்கள். எனக்கு யூஸ்வலாக வர கமெண்ட்டே பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எப்படி வேலையெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, அதுவும் ஃப்ரைடே வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படி ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி விலாகே எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே வேலை பார்ப்போம், ஆனால் அதை எப்படி பார்க்குறோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலையில் ஒரு 7:30 இருக்கும். பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வாங்க போகணும். வீட்லேருந்து ஸ்கூல் வந்து பக்கம்தான், டிராஃபிக்லாம் இல்லாமல் போயிட்டோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரீச் ஆகிடலாம். காலையில் 5 மணிக்கே முழிச்சிட்டான், எப்படி உட்காந்து பார்க்குறான் பாருங்கள். இப்போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா தூங்கிடுவான். இன்னும் காலை சாப்பாடு நான் சாப்பிடல, டீ குடித்தது மட்டும்தான். இந்த மாதிரி காலையிலலாம் வண்டியில் போனால் கிறுகிறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், தண்ணி தாகமாக அடிக்குது அப்படின்னு. இளநீ வேணும்னா கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதே எப்படி நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நின்று இளநீ குடிச்சிட்டு தான் கிளம்பணும். ஏன்னா இதுக்கப்புறம் போய் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்தமான் வரீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை, இளநீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே எல்லா இடத்துலையும் பீச்லேயும் இளநீ வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஊர் பக்கமும் கிடைக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அது என்னமோ தெரியல, எனக்கு இங்கே நல்லா டேஸ்ட்டாக தெரியும். ஒருவேளை சுற்றி கடல் இருக்கிறதுனாலையா இல்லை நமக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. கோகனட் ஐலாண்ட் அப்படின்னு இங்கே தனியாக ஒரு தீவு இருக்குது. அங்கெல்லாம் மக்கள் கிடையாது, நிறையா வந்து தென்னை மரம் இருக்கும். இன்றைக்கி வாங்கினதுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இளநீ குடித்தான், கையில் கொடுக்கணுமா, அதை கையில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக. எப்படி சீட்டை அடித்து அழுகுறான் பார்த்தீங்களா? இப்படி தான் கோவம் வருது. வீட்லேயுமே நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா ஒன்று கோச்சிக்கிட்டு போகிறது, இல்லைனா வந்து இந்த மாதிரி கீழே உட்காந்து அடிக்கிறது. அப்புறம் கையில் தூக்கிட்டு அந்த ஸ்ட்ரா மட்டும் கொடுத்தோன்னா அமைதியாயிட்டான். எனக்கு இளநீ குடித்தா கட்டாயம் உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை சாப்பிடணும். அப்போ தான் திருப்தியாகவே இருக்கும். காலை நேரங்கிறதுனால ஒரு இளநீ குடிச்சிருக்கேன். இதுவே 11-12 மணிக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, வேணுமான்னு இன்னொன்று கேட்கவே மாட்டாங்க. இன்னொன்று சொல்லிடுவா இன்னொன்று சொல்லிடுவான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் செம்ம பெருசாக இருந்துச்சு. இளநீ குடிச்சு இந்த தேங்காய் சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம குடித்த இளநீ வந்து நல்லா பெருசு தான். ரேட்டு வந்து 40 ரூபா. தேங்காவெல்லாம் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக மீன் வாங்க கிளம்பியாச்சு. எப்போதும் நான்லாம் போக மாட்டேன் மீன் வாங்க, இவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. என்னென்னா நிறையா வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரீசரில் வச்சு இன்னொரு நாள் சமைச்சிக்கோ இப்படியே சொல்லுவாங்களா. நம்ம எட்டி பார்க்குற தூரம் கடல் இருக்குது, வீட்டிலேருந்து 10 அடி தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மீன் கிடைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி சமைச்சிக்கலாம். எதுக்கு வாங்கி ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்னு நான் குறை சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்ன அழைச்சிட்டு போங்க, நான் கரெக்டாக வாங்கிட்டு வரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்றைக்காவது போகலான்னு நினைக்கிறப்ப ஒன்று அஸ்வர் தூங்கிட்டு இருப்பான், அவனை விட்டுட்டும் போக முடியாது. சில நேரம் இவங்களுக்கும் வேலை இருக்குமா, அப்போவும் போக முடியாது. இன்றைக்கி வந்து அஸ்வரும் முழிச்சிருந்தான். சரி எனக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால தான் சடனாக பிள்ளைங்களை ரெடி பண்ணிவிட்டு நானும் சேர்ந்தே வந்துட்டேன். நம்ம வீட்டிலேருந்தே பக்கம்தான், அடிக்கடி வாங்கலாம் அப்படின்னா ஒன்று மீன் வகையாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதுவும் நமக்கு தெரியாது. ரெண்டாவது ஹிந்தியாவது தெரியணும், அதுவும் தாண்டவமாடும். அப்புறம் எப்படி தனியாக வந்து வாங்குறது? இவங்களும் இங்கே அந்தமான் வந்து தான் வாங்க பழகியிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, நிறையா மீன் வெரைட்டிலாம் அங்கே நின்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கேன்னு கிடையாது, இங்கே அந்தமானில் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி மீன் அங்கங்கே போட்டு விற்றுட்ருப்பாங்க. ஜங்கிலிகாட் ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் இன்னொரு நாள் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை காட்டுறேன். 2 வகையில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்களாம். ஒன்று போட்டை கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் 4 நாள் கழித்து தான் ரிட்டன் வருவாங்களாம். அது 4 நாள் ஐஸ் வச்ச மீன். இன்னொன்று வந்து முதல் நாள் நைட்டு போயிட்டு இந்த மாதிரி காலையில் வர்றது. ஸோ இந்த மாதிரி 2 வகையில் இங்கே மீன் விற்கிறாங்க. இப்படி முதல் நாள் போயிட்டு மறுநாள் வராங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ மணி வந்து 8 மணி கிட்ட தான் ஆச்சு. ஒரு போட்டு வந்து ஏற்கனவே சில மீன்லாம் விற்றுருச்சோம். இந்த போட்டு வந்து நாங்கள் மீன் வாங்கவே ஒரு அரை மணி நேரம் அங்கே நின்றுருக்கோம். நாங்கள் வந்து கொக்காரி மீன் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தான் அன்றைக்கி போயிருந்தோம். ஆனால் இந்த போட்லேயுமே அந்த மீன் வரல. சரி வேறு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் நின்றோம். இப்போ ஒரு மீன் வந்து கையில் கொண்டு போகிறாங்க இல்லையா, அது வந்து வஞ்சரமா அப்படின்னு நான் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். ஒரு சில பேர் கூட அது வஞ்சரம் தான், இந்த மீனை வஞ்சரம் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மற்ற மீன்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் காடி பெட்கின்னு ஒரு மீன் இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் தான் இவங்கக்கிட்ட சொல்கிறேன், கம்மியாகவே வாங்குங்க, ஃபஸ்ட் டைம் தானே வாங்குகிறோம், 1-1.25 கிலோ கிட்டே இருந்தால் போதும், மீதி பாதியை வேண்டாம் யாராவது வாங்கிட்டோம். ஏன்னா ஒரு மீனும் வந்து 2-2.5 கிலோன்னு இருந்துச்சு. ஷேர் பண்ணி சமயத்தில் வாங்கிக்குவாங்க யாராவது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே நிற்கிறேன். அவங்க பீஸ் போடும்போது இங்கே வந்து அந்த சலாம்பெல்லாம் எடுத்துட்டு பீஸ் மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க, க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த சலாம்பே ஒன்று இருக்கும்.
எனக்கு மீன் அப்படின்னா அந்த ரவுண்டு பீஸாக இருக்கணும், ஃபுல் பீஸாக இருக்கும் பாருங்கள், அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அவங்க மேலே இருக்கிற பீஸ்லாம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 2ஆக கட் பண்ணிட்டாங்க. வால் பகுதி கிட்ட மட்டும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு 1 கிலோ போட்டு முடிஞ்சிருச்சான். நான் சொல்கிறேன், இல்லை இல்லை எனக்கு அந்த பீஸ் தான் வேணும், எனக்கு அந்த மாதிரி பீஸ் தான் வேணும்னு சொன்னதும் இவங்க அங்கே நின்றுக்கிட்டு சரி அது ஃபுல்லாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து 2 கிலோ தாண்டிருச்சு. நான் அந்த இடத்துல நின்று பீஸை தான் பார்த்தனே தவிர வெயிட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. சரி வாங்குங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுமே அஸ்வருக்கும் தூக்கம் வந்துருச்சு. அவனையுமே தூங்க போட்டுட்டு, பொதுவாக விலாக் எடுக்கிறேன்னா கிச்சனெல்லாம் நீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஆரம்பிப்பேன். இப்போ கை வச்சேன்னா டைம் ஆகிடும், அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் கிச்சன் உள்ளே வரும்போது 9 மணிக்கிட்ட இருக்கும். பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூல் அனுப்புனேன் இல்லையா, அந்த ஜாமான் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே கிடக்கு. இப்போ மீனும் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா மீனில் கை வச்சேன் அப்படின்னா மற்ற எல்லா பொருளையும் தொடும்போது அந்த மீன் வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மீன் க்ளீன் பண்ண போவேன். எப்படியும் அஸ்பர் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் இப்போ தூங்குவான். இப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் யோசிப்பேன். அவன் தூங்கும் போது என்ன வேலை பார்க்கலாம், முழிச்சிருக்கும் போது என்ன வேலை பார்க்கலாம், நமக்கே தெரியும் இல்லையா. நான் முழிச்சிருக்கும் போது சில வேலைலாம் பார்க்குறேன் அப்படின்னா அவன் அழுக ஆரம்பிச்சிருவான், அப்புறம் வேலையே கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு சில ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு வச்சிடலாம். அப்படி தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்ல அரிசியை ஊற வச்சுருவேன். இது இன்றைக்கி அஸ்பர் பிறந்ததுக்கு அப்புறம்னு கிடையாது, எப்போதுமே நான் பண்ணுற வேலை அரிசி ஊற வைக்கிறது. இந்த அரிசி சிவாஜி பிராண்டில் தான் இங்கே வாங்கிட்டுருக்கோம். இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே ஒரு ஊருக்கே நம்ம போயிட்டு வந்துடலாம், அவ்வளோ டைம் எடுக்கும். அதனால தான் ஊற வச்சுருவேன். ஸோ வேலையை பொறுத்து இது தேங்காய் பால் சோறா வெறுஞ்சோறா அப்படிங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நாங்கள் தேங்காய் பால் சோறு புழுங்கல் அரிசிலேயே ஆக்குறது தான். அதையுமே ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதையுமே மீன்லாம் க்ளீன் பண்ண சிக்கன்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எடுத்து வச்சுப்பேன். அதில் க்ளீன் பண்ணும்போது கவுச்சி வடலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இன்றைக்கின்னு கிடையாது, எப்போதுமே கிச்சன் போகிறேன்னா தடால் புடால்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். மணிக்கணக்கில் நின்று வளன்னு பார்க்குறதுலாம் நமக்கு செட் ஆகாது. இப்போ அஸ்பர் இருக்கிறதுனால ஒரு டைம் லைன் மாதிரி வச்சுப்பேன். மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி நான் 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஏன்னா மீன் க்ளீன் பண்ண, காய்கறி கட் பண்ண இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும் இல்லையா. அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த அழுத்தம் கொடுத்து அப்படிலாம் பார்க்க மாட்டேன். 1.5 மணி நேரம் அப்படின்னா பார்க்கலாம் அதுக்குள்ளே முடியுதான்னு, அப்படி தான் யோசித்து பண்ணிகிட்ருப்பேன். இதில் முக்கியமான விஷயமே சரி கொஞ்சம் நேரம் ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு அப்புறம் போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டேன். நினச்சிட்டேன் அவ்வளோதான், அதுலேயே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். இந்த நேரத்தையும் நான் 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரிலாக்ஸாக காய்கறி கட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இதை நான் கையில் கட் பண்ணியிருந்தா கூட 10 நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணியிருப்பேன். சரி சாப்பரில் போட்டு எடுத்துடலாமேன்னு இந்த கிரேட்டர் பிளேடை போட்டிருந்தேன். இதை போட்டு அரைக்க போகிறேன் அப்படின்னா வீடே அலறும், அவ்வளோதான். அஸ்பர் முழிச்சிருவானா, அப்படியே மெதுவாக போய் கதவெல்லாம் சாத்திட்டு அந்த கிரேட்டர் பிளேடில் முட்டைக்கோஸை போட்டு கட் பண்ணால் அது தூள் தூளாக கொட்டுது. காய்கறினா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்படி தூளாலாம் செஞ்சால் நல்லா இருக்காது. சரி அப்புறம் கிரேட்டர் பிளேடை எடுத்து ஸ்லைசரை போட்டிருக்கேன். ரொம்ப அறிவாக ஸ்லைசர்னால் ஸ்லைஸ் பண்ணி தானே கொடுக்கும். அப்புறம் தான் யோசிக்கிறேன், அதை போட்டுட்டு கொஞ்சம் முட்டைக்கோஸை போட்டாக்க அது துண்டு துண்டாக விழுகுது. இல்லைனா சாப்பிங் பிளேடையே போட்டுருவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். இப்படி ஒன்று ஒன்றா ட்ரையல் பார்த்தோம்னா அங்கே முட்டைக்கோஸே முடிஞ்சு போயிடும். சரி வேணான்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதோட எடுத்து கையிலே கட் பண்ணிடலான்னு சொல்லி டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கையிலே சீக்கிரம் பண்ணியிருப்பேன், சும்மா நாளில் கூட புத்தியாக பண்ணியிருப்பேன். என்றைக்காவது விலாக் எடுக்கும்போது அப்படி மைண்டெல்லாம் ஆஃப் ஆயிரும். அந்த ப்ராசஸர்லேருந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஸ்லைஸ் பண்ணது துண்டு துண்டாக விழுந்திருக்கு, கிரேட்டரில் போட்டதெல்லாம் ரொம்ப தூள் தூளாக ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சாப்பர்லாம் சில ஐட்டம்ஸ்க்கு ஓகே, ஆனால் எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு கிடையாது. எனக்கும் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் காய்கறியில். அதனால் கையிலேயே கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான பொருள்லேருந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அப்படியே வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ நான் தாளிக்க போகிறதில்ல, ஏன்னா ஸ்டவ் கிட்டே போயிட்டேன் அப்படின்னா அதை கிண்டுறது கிளறதுலேயே டைம் போயிடும். அது அப்படியே இருக்கட்டும். நான் நினச்சது வெங்காயம் தக்காளி தேங்காய் பால் எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சிடலாம்னு. இந்த முட்டைக்கோஸில் போராடினதே டைம் ஆயிடுச்சா, சரி மீனை க்ளீன் பண்ணிடுவோம். சப்போஸ் பிள்ளை முழிச்சிட்டான் அப்படின்னா அப்புறம் க்ளீன் பண்ண கஷ்டமாயிடும். மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஆயுதம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ் பழசு கிடையாது, புதுசு ஒன்று தனியாக இதுக்காகவே வச்சுருக்கேன். அப்புறம் கத்தி, 3வது இந்த ஸ்கீவஸ்க்கு குச்சி வரும் இல்லையா, அதை ஸ்கீவஸ் பண்ணுறனோ இல்லையோ ஒன்று ஒன்றா மீன் கழுவ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனோட தோல் பகுதி இருக்கும் பாருங்கள் சைடில், அதை அந்த ரம்பங்கத்தி மாதிரி இருக்கும், அதை வச்சு நல்லா சுரண்டி சலாம்லாம் இருக்கா வளவளப்பு இருக்கான்னு பார்த்துட்டு
2வது ஸ்கீவர்ஸ் வச்சு அந்த ரத்த கரைலாம் இடுக்கில் இருக்கான்னு அதை ஒரு தடவை குத்தி எடுத்துட்டு 3வதாக வந்து அந்த டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா விளக்கிட்டு அப்புறம் தண்ணியில் ஒரு தடவை காட்டி இப்படி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் காட்டி அதை தனியாக வச்சுப்பேன். ஊர்லலாம் வந்து மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கல் வச்சு போலாம் உரசிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த அளவுக்கு வந்து அந்த வளவளப்புலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மீன் எல்லாத்தையுமே அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதில் போட்டு நல்லா முக்கி நல்லா தேய்ச்சி அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போது உப்பு மஞ்சள் தூள் போடுவேன். மீன் கழுவ சிக்கன் கழுவ தான் பாக்கெட் மஞ்சள் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வீட்டுக்கு சமையலுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறது. உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா குலுக்குன்னு குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி மீதி இருக்குது பாருங்கள், அதில் போட்டுட்டு அதை நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதோட போதும் அப்படின்னு நினைக்கும். இல்லை இன்னொரு தடவை க்ளீன் பண்ணலாமா, மீன் மட்டும் என்னன்னு தெரியல, இன்னொரு தடவை க்ளீன் பண்ணலாமா இன்னொரு தடவை க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். இது ஓசிடி ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. அப்படி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவுனாலும் மறுபடியும் ஒரு தடவை ஒன்று ஒன்றா எடுத்து ரன்னிங் வாட்டரில் கழுவிடுவேன். பார்க்க நல்லா டைல்ஸ் கல் மாதிரி பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கணும், அப்போ தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மசாலா பெரட்டவே எடுப்பேன். நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்களேன், சுத்தமாக கவுச்சி வாடையே இருக்காது. பார்த்தீங்களா என்னோடய தர்த்தீபை, கம்மியாக மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போய் இவங்களுக்கு மேலே அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க கூட இந்த அளவு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க வேறு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்ன குறை சொல்வேன் இப்போ நீ வந்து இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. பேசாமல் வீட்டில் இருந்து மறுபடியும் குறை சொல்லிகிட்டே இருந்திருக்கலாமோ, தேவையில்லாமல் போய் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை க்ளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. கம்மியாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், க்ளீன் பண்ணவும் ஈஸி தான் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக பாகம் பிரித்து வச்சுட்டு இன்னொரு நாள் குழம்பு வைக்கிற மாதிரி இதை வந்து நைட்டுக்கோ இல்லைனா இன்னொரு நாள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே எடுத்து வச்சு குழம்புக்கு இப்போ பொரிக்கிறதுக்குன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு மீன் பொரிச்சா தான் பிடிக்கும். பொரிக்கிறதுக்கு வந்து பூண்டு நல்லா இடித்து சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் இந்த 3 மசாலா மட்டும்தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இது கூட எலுமிச்சப்பழ சாறு, வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் மசாலா போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை மீனில் தடவி பொரிச்சா பிள்ளைங்களுக்கு அந்தளவு பிடிக்க மாட்டேங்குது. எப்போதும் செய்கிற மாதிரி இப்படியே செய்மீன்னு சொல்லி இப்படி தான் கேட்குறாங்க. அதனால் அதே மாதிரி மசாலா பெரட்டி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அது அப்படியே மசாலா ஊறட்டும். அதுவும் கார்ன்ஃப்ளவர்லாம் சுத்தமாக போடவே மாட்டேன். இப்போ அடுத்து இந்த பக்கத்தை பூரா ஒதுங்க வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். மற்ற நான்வெஜ் எல்லாமே நாங்கள் எல்லோரும் காமனாக சாப்பிட்ருவோம். ஆனால் மீன் வாங்கினா மட்டும் ஆளுக்கு ஒரு விதமாக பிடிக்குது. எனக்கு வந்து புளிலாம் தூக்கலாக போட்டு நல்லா காரசாரமாக மாங்காய் போட்டு மீன் ஆனால் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த கிரேவி தான் பிடிக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு மீன் பொரிச்சா தான் பிடிக்கும். இங்கே புளி எடுத்து கரைச்சாலே எல்லாருக்குமே வயிற்றுல கரைக்கிற மாதிரி சுத்தமாக பிடிக்காது. மேக்ஸிமம் மாதத்தில் 2-3 நாள் தான் புளிக்குழம்பு புளி வெரைட்டியே செய்கிறது. அதனால் தேங்காய் பால் ஊற்றி நல்லா திக்கான இந்த மீன் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். டைம் இருக்குது அப்படின்னா எனக்கு தனியாக ஆனும் காய்ச்சிப்பேன். இன்றைக்கி வந்து காய்ச்சலை, இதுவே போயிட்டு வந்து வேலை பார்த்தது டயர்டாக இருந்துச்சா, ஸோ மீன் கிரேவியே வச்சுட்டேன். விலாக் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஃப்ரைடே சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு மோஸ்ட்லி நான் விலாகே எடுக்க மாட்டேன், ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணிடுவேன். 31 அக்டோபர் ஃப்ரைடே வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இங்கே பிள்ளைங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேனா ஹாஃப் டே தான் ஸ்கூலு. அதனால் 11 மணிக்கே காலையில் வந்துட்டாங்க. அர்ஷான் பேச பேச வாயை மூட சொல்லி உஷுங்கிறான் பாருங்கள், சரியான சேட்டை பிடிச்சவன். பிள்ளைங்க வந்துடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் இன்றைக்கி நான் வ்ளாகே எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரெசிபி எடுத்திருப்பேன், இல்லைனா வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். எனக்கு மற்ற நாள்லாம் எப்படியோ வெள்ளிக்கிழமை 11 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 12 மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடணும். சமயத்தில் 9-10 மணிக்கெலாம் முடிச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் தொழுகெல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளைங்க வந்துடுவாங்கங்கிறதுனால தான் நான் விலாகே எடுக்க ஆரம்பித்தேன், இல்லைனா ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருப்பேன். தேங்காய் பால் மீன் கிரேவி வந்து ஷூட் பண்ணேன் பார்த்தீங்களா ஷார்ட்ஸுக்கு, அப்போ டைம் நிறையா இருந்துச்சு. அந்த சைட் கேப்லேயே தேங்காய் பால் எடுத்துகிட்டு காய்கறி கட் பண்ணுறது எல்லாமே ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க வந்தாங்க. பிள்ளைங்க வந்தோன்னே நானும் குளிச்சுட்டு வந்து மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு சமையல்லையே எல்லாமே ரெடியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஏற்றி இறக்குறோம் பாருங்கள், அதுதான் ஈஸியான வேலை. இந்த சுத்து வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காய்கறி வெட்டுறது எல்லாமே ரெடி பண்ணுறது, அதுதான் கஷ்டம். சமைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது மற்ற ஃப்ரைடேனா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் இப்படி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக ஏற்றி இறக்கிடுவேன். இருக்கிறதுலே இது தான் ஈஸியான வேலை. அந்த மற்ற சுற்று வேலை பார்க்குறோம் பாருங்கள், அதுதான் வந்து மெனக்கிடுறது. ஸோ தேங்காய் பால் சோறுக்கு எண்ணெய் கம்மியாக சேர்க்கணும், ஏன்னா தேங்காய் பாலோட ஃப்ளேவர் அப்போ தான் எடுத்து காட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை புதினா இலை அப்புறம் தயிர் சேர்க்கும் போது சோறு நல்லா பனிவாக இருக்கும்.
கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மல்லி இலையும் இதுலேயே சேர்த்துருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். இப்படி தான் இந்த தடால் புடால்னு வேலை பார்ப்பேன்னு சொன்ன பாருங்கள், அப்பப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அப்புறம் ரைஸ் குக்கர் பாத்திரம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண வேணாம், அந்த பாத்திரத்தோட தன்மையே மாறிடும்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேருந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி தனியாக தாளித்து போட்டுக்கிறது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே ரைஸ் குக்கரில் மாட்டி விட்டுருவேன். நாங்கள் இந்த தேங்காய் பால் சோறுக்கு மட்டும்தான் தேங்காய் பால் சேர்ப்போம். மற்றபடி எந்த பிரியாணி புலவுக்குமே தேங்காய் பால் சேர்க்க மாட்டோம். இதை வெந்தயம் சேர்த்து பண்ணுறதுனால மெத்தி சோறு அப்படின்னு சொல்கிறது. அஸ்வர் பிறந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் இப்படி தான். என்னெல்லாம் மெனக்கட்டு பண்ணணுமோ அதெல்லாம் தூங்கும் போதே பண்ணிடுவேன். இந்த ஏற்றி இறக்குற வேலைலாம் ஈஸி தான் இல்லையா, அதெல்லாம் முழிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா பெண்டிங்கில் வச்சுப்பேன். அதுவும் இப்படியே தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. சில நேரம் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு கூட இந்த பக்கம் வெங்காயம் கட் பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி சமைக்க போகிறதில்ல, ஒன்று மாற்றி மாற்றி தான் செய்வோம் இல்லையா. ஸோ சமையலை பொறுத்தும் இருக்குது. இவங்களுக்கு ஒன்று அப்பளம் இல்லைனா படையான், கடுக்கு முடுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று சைடில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் அப்பளத்தை பொரித்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் சூடாக இருக்கும் பாருங்கள், அதுலேயே மீனும் போட்டு பொரிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஆரம்பிக்கும் போது 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுருந்தேன் இல்லையா. மேக்ஸிமம் ஒரு 80% வேலையே பிள்ளை தூங்கும் போதே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி 20% தான் அவன் முழிச்சிருக்கும் போது பார்த்தேன். அப்போ பிள்ளைங்க இருந்ததுனால பார்த்துக்கிட்டாங்க. டைம் கணக்கு 2.25 மணி நேரம் கிட்ட, அதை தாண்டி கொஞ்சம் ஆயிடுச்சு. ஏன்னா விலாக் எடுக்கிறேன், ஷார்ட்ஸுக்கும் ரெசிபி ஷூட் பண்ணேன் இல்லையா, அதனால தான் இந்த டைமிங். அப்படி இல்லைனா கரெக்டான டைமிங்கில் முடிச்சிருப்பேன். இப்போ ஷார்ட்ஸுக்கு வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருப்பேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ டைம் இருக்கும். ஷார்ட்ஸ்னால் ஈஸியாக எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். கொஞ்சமாக தானே பேச போகிறோம். அதையுமே முடிச்சுட்டு எப்படி டைமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அப்பளம், முட்டைக்கோஸ் பொரியல், மீன் பொரிச்சிட்டு மீன் கிரேவி, தேங்காய் பால் சோறு. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சிடலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.